ஆனால் திமுக வந்து இதில் வந்து ஒரு கேம் ஆடுறாங்க. அது என்ன கேம்னா, தமிழ்நாட்டில் வந்து ஏன்னா இப்போ திமுகவுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அலை இருக்கு. அவர்களுக்கு எதிராக ஒரு அலை. இந்த 5 வருடங்களில் திமுக என்ன செய்தது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு அவங்க கிட்ட பதில் இல்ல. அவங்க வந்து அந்த நரேட்டிவ வந்து 2019லேருந்து எப்படி கொண்டு போறாங்கன்னா, ஆ இந்த கோ பேக் மோடி, ஆ பாஜக உள்ள வந்தா லைக் மதவாத சக்திகள் உள்ள வந்துரும். அப்போ வந்து வட இந்தியா போல தமிழ்நாடும் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரேட்டிவ கொண்டு போறாங்க. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த நரேட்டிவ் கொஞ்சம் கொஞ்சமா சரியுது. நீங்க பார்த்தீங்கன்னா, திமுகவோட அந்த வாக்குகளே அது தெரியும். இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல அந்த வாக்குகள பார்த்தீங்கன்னா, குறைஞ்சிருக்கும். 2019ஓட கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த பாஜக எதிர்ப்பலை, மோடி எதிர்ப்பலை என்பது வந்து தமிழ்நாட்ல வந்து குறைஞ்சுகிட்டு வருது. ஸோ இத நம்ம சரி கட்டணும். மீண்டும் மீண்டும் அதே போல ஒரு எதிர்ப்படையை உண்டாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிய கையில எடுக்குறாங்க. பாஜக வந்து இங்க இங்க வந்து காலூன்ற விரும்புது. அதேபோல அவர்கள் இங்க ஆட்சி அமைக்க விரும்புறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மாரியான சம்பவங்கள் நிகழ்ந்தா தான் வந்து பாஜக வளரும். அப்ப நீங்க என்ன பண்ணியிருக்கணும், ஈஸியா வந்து ப லைக் ஜஸ்ட் லைக் தட்ன்னு சரி நீங்க விளக்கேத்துங்க. அந்த தூண்ல அப்படின்னு போயிருந்தா வச்சுக்கங்க முடிஞ்சிருக்கும். இப்ப திமுக அரசு என்ன சொல்லுதுன்னா, அ அங்க வந்து விளக்கேத்துனா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். அதேபோல அங்க விளக்கேத்துனா வந்து மதவாத சக்திகள் வந்து தலை தூக்கும். அதேபோல அங்க விளக்கேற்றினால் வந்து பொது அமைக்கு வந்து குந்தகம் விளைவிக்கிற மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து அத பிரச்சாரம் செஞ்சுட்டு வராங்க. ஸோ இன்னைக்கு ரகுபதி வந்து அதோட தொடர்ச்சியா ஏன்னா இந்த தீர்ப்பை வந்து இப்போ 2 பேர் கொண்ட அந்த அமர்வு இருக்குல்ல, அந்த தீர்ப்பை வந்து திமுக தரப்பு எதிர்பார்க்கல. இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வரும்னு சொல்லிட்டு. அது வந்து ஒண்ணு வந்து பாஜக தரப்புல எப்படி பார்க்குறாங்கன்னா, ஓ நம்மளுக்கு வந்து வெற்றி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அது ஆக்சுவலா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது திமுகவுக்கு கிடைச்ச வெற்றியா தான் அவங்க பார்க்குறாங்க. எப்படின்னா, இந்த பிரச்சனைய வந்து தேர்தல் வரைக்கும் நம்ம கொண்டுட்டு போலாம். இது இதோட முடியல. இப்ப விலக்கு ஏத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா வச்சுக்கங்களேன், பாஜக தரப்பினர் அமைதியா இருப்பாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போயிருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா, நாங்க இந்த வழக்க உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. நாளைக்கு வந்து உச்சநீதிமன்றத்துல திமுகவுக்கு சாதகமா அல்லது பாதகமா வந்து தீர்ப்பு வரலாம். அப்படி வந்தாலும் இந்த விஷயத்த வச்சு ஒரு பாஜக எதிர்ப்பு அலை, ஒரு மோடி எதிர்ப்பு அலை, மொமெண்டத்த வந்து இங்க கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதோட எதிரொலி தான் ரகுபதி அவர்கள் வந்து நாங்க உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போவோம்னு சொல்லிட்டு பேட்டி குடுத்திருக்காரு.